ஹலோ மக்களே, இன்றைக்கி மஷ்ரூம் தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பிரியாணிக்குள்ளே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணிக்குள்ளே ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எப்போவுமே இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணோம் அப்படின்னா கிரேவியாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, உப்பு, 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு பிரியாணிக்கு கலர் கொடுக்கும். இந்த மசாலா வந்து இப்போ இந்த டைமில் ஆட் பண்ணுறது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தக்காளி எடுத்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். மஷ்ரூமில் ஆல்ரெடி வந்து தண்ணி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா அதோட தண்ணி எல்லாம் இறங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை 1/2 அன் ஹவர் முன்னாடியே நான் க்ளீன் பண்ணி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி 1 கப் அளவுக்கு நம்ம வந்து ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். இதுதான் குவான்டிட்டி. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி முக்கால் பதத்துக்கு நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போது நம்ம தம் வச்சுக்க போகிறோம். ஸோ இதை எடுத்துகிட்டு தோசைக்கல் வச்சுட்டு மேலே இது வச்சுட்டு மூடி வச்சதுக்கப்புறமா இதில் வந்து வெயிட் போட்டு வச்சுருங்க. 10 மினிட்ஸ் வந்து தம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரியாணி இந்த மாதிரி உதிரி உதிரியாக ரெடி ஆகிடும். நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.